வாழையோட எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா 2 விதமாக சொல்லலாம். ரொம்ப ஈஸியஸ்ட்டாகவும் இருந்தது, ரொம்ப டஃபஸ்ட்டாகவும் இருந்தது. ஈஸியஸ்ட்னு எப்படி சொல்லலாம்னா, படத்தில் நடித்த நடிகர்கள் அவங்க வந்து நடித்த மாதிரியே கிடையாது, ரொம்ப இயல்பாக இருந்தாங்க. டஃபஸ்ட்னு எதை சொல்கிறேன்னா கிளைமேக்ஸ். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாடல் வரிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது நான் மாரி செல்வராஜுக்காகவே எழுதி கொடுத்தது அல்லது மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னதாக இருக்கிறதுக்கு ஒரு 2 வரி இருக்கிறது. பணம் கருக்கும் பால் சுரக்கும் என்று ஒரு இடம் இருக்கிறது. எவ்வளவு சோகத்தில் இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கையை நோக்கி நகர்வது தான் ஒரு படைப்பாக இருக்க முடியும். அதே மாதிரி இந்த பணம் கருக்குள்ளும் பால் சுரக்கக்கூடிய அந்த தருணங்களை இந்த வாழை நமக்கு வழங்கும். பணம் கருக்கும் பால் சுரக்கும் அதை நினைச்சே நீ கொண்டாடு. சந்தோஷ் நாராயண் மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். வாழை படத்தோட உணர்வுகள் வந்து என்னை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சிச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு இமோஷனல் இம்பாக்ட் எங்களுக்கு இருந்தது. லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே அது இம்பாக்ட் ஆகுன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. நான் சொன்னேன் மாரிக்கு வந்து நான் வாஸ் வெரி வெரி ஹாப்பி அவருடைய ஜேர்னி இப்படி வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி. ஐ வுட் சே திஸ் வுட் பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி.